அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில 16வது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான்னு சொல்றாங்க. உங்களுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள்னு சொல்றாங்க. உங்களுக்கு உரிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீல நிறம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3, 6. நீங்க பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சில விஷயத்துல கவனமாக இருக்கணுங்க. இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் பண்ணும்போது, நம்மளோட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுகள் மூலம் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் வருமானத்தில் திருப்தியான முன்னேற்றமும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது, கூட்டாளிகளுடன் சுமூகமான உறவு முறை வச்சிருப்பது, இது மாதிரிலாம் பண்ணுற மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்க போகுது. சுப செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நிதி நிலையை உங்களுக்கு அதிகமாகவே மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. சிறு சிறு அலைச்சல்கள் மற்றும் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டம் 3, 4ஆம் பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பதற்கு தயங்காத உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குங்க. ஜூன் 19 வரை செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய முயற்சிகளை வெற்றி ஆக்கினாலும், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமான 4வது இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உழைப்பு அதிகரிக்க போகுது. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சிலருக்கு நிறைய சூழ்நிலைகள் உருவாக காரணமாக இருக்குங்க. உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. நம்பிக்கொண்டு இருந்த வருமானங்கள் பார்த்தீங்கன்னா தள்ளி போக போகுது. தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட போகுதுங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேதுவால குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருந்து கொண்டு தான் இருக்க போகுது. வெளியில் என்னதான் செல்வாக்கோடு இருந்தாலும் வீட்டிற்கு வரும்போது உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குங்க. நண்பர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எதிராக இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே இருக்க போகிறாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. புதிய நபர்களால் சில சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர் மீது தவறான விமர்சனங்களும் எழக்கூடும். அப்படிங்கிறதுனால எந்த விஷயம் நடந்தாலும் தைரியமாக இருங்க. ஒரு சிலர் உங்களுக்காக எதிராக அவதூறுகளை பரப்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் முடிந்தவரை ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரியோட வார்த்தைகளை ஏற்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுய தொழில் செய்து வரும் உங்களுக்கு வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் தான் சங்கடங்கள் எதுவும் வராமல் தடுக்க முடியும். பணியாளர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்க போகுதுங்க. நினைத்த காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிற கவலை எதுவுமே வேண்டாம். பெண்களுக்கு உங்களுடைய உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகுங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் பற்றிய கவலையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்க போகுது. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா விளைச்சலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மனை வழிபட வாழ்வில் வளமே உண்டாகும். சதயம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளுடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக அமையப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட்டு வரும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாகவே இருக்க போதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாதம் முழுவதுமே
உங்களுடைய சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக சஞ்சரிக்கிறதுனால மனதில் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையிலும் சரி அவ்வப்போது சங்கடங்கள் வந்து போகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாலினர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பால் சிலருக்கு அவப்பேறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தகுதியை நினச்சி ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவான் சஞ்சாரமும் சாதகமாக உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால எதிர்ப்பு உங்களுக்கு அதிகரிக்க போகுது. மறைமுக தொல்லைகளும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு என்ற நிலை ஏற்படும். அப்படின்னாலும் குருவோட பார்வைகள் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானமான 12வது இடத்திற்கும் கிடைப்பதுடன் 2ஆம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானுக்கும் கிடைக்கிறதுனால 7.5 சனியின் பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் இருக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்க போகுதுங்க. எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரப்போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அப்படின்னாலும் விளைய செலவுகள் உங்களை கட்டுப்படுத்தக்கூடும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் நிறைய ஏற்பட போகுது. தடைப்பட்ட வேலைகள் ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுதுங்க. வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றி தான். உடைய உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு நல்ல தீர்வுக்கு வரப்போகுது. மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சுயத்திலும் பெண்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற சங்கடங்கள் உங்களுக்கு வந்து போகும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கமற்ற நிலை ஏற்பட போகுதுங்க. புதிய நபர்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிஞ்சவரை கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நிறைய ஆதாயங்கள் கிடைக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை கொஞ்சம் தேவைப்படுது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளிகாம்பாளை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குங்க. ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரப்போகுது. நண்பர்களும் சரி பகைவராக மாறக்கூடிய நிலை உருவாக போகுதுங்க. உடல்நிலையிலும் ஒரு நேரம் இருப்பது போல மறுநேரம் இல்லாமல் போக போகுது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எடுத்த வேலைகள் உங்களுக்கு கொஞ்சம் இழுப்பறியாகும். அப்படின்னாலும் குரு பார்வையில் உங்களை பாதுகாக்குங்க. வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்க போகுது. 7.5 சனியோட பாதிப்பு உங்களை நெருங்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வாக்கு கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிலை உருவாக போகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக அவதூறும் பரப்ப போகிறாங்க. குடும்பத்தினரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய இடம் வீடு வாங்கும்போது சட்ட சிக்கல்களை அறிந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. களத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஜூன் 6 முதல் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாலினரிடம் ஓரடி விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வேலையில் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உடல்நிலை காரணமாக அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு தவறானவர்களோட வழிகாட்டுதலால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக போகுது. வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதன் மூலம் நன்றாக யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகு கேது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் என்று பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விவசாயிகளுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் உழைப்பு அதிகரிக்க போகுதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களோட ஆலோசனை ஏற்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் திருத்தணி முருகனை வழிபட எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுக்க போகுது
நம்ம பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.